மதுரை அருள்மிகு காளமேக பெருமாள் திருக்கோயிலில் மகா சுதர்சன ஹோமம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களில் 18 முக்கியமானதாகவும் நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகிய இருவராலும் பாடல் பெற்ற சிறப்பு கொண்ட திருத்தலம் அருள்மிகு காளமேக பெருமாள் திருக்கோயில் ஆகும். மேலும் இந்த திருக்கோவிலில் உள்ள சக்கரத்தாழ்வார் சன்னதி மிகவும் சிறப்பு பெற்றதாகவும் பக்தர்களுக்கு உடனுக்குடன் அருள்பாலிக்கும் சக்தி வாய்ந்தவராகவும் பெருமாள் இங்கு விளங்குகின்றார். இந்த திருத்தலத்தில் வேண்டுவோருக்கு வேண்டுவதை வழங்கும் பிரார்த்தனைக்குரிய மூர்த்தியாக அருள்மிகு ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி அமையப்பட்டுள்ளது. இங்குள்ள சக்கரத்தாழ்வாருக்கு 16 திருக்கைகள் உள்ளன. அந்த 16 கைகளிலும் 16 விதமான திவ்ய ஆயுதங்களுடன் அருள்பாலிக்கின்றார். அருள்மிகு சக்கரத்தாழ்வாரின் மூலவர் மூல மந்திரத்திற்கு ஏற்ப சுரூப தேவதைகள் ரூபத்துடன் உற்சவரில் அக்ஷர வடிவில் சேவை சாதிக்கின்றனர். மேலும் அச்சக்கரத்தின் பின்புறம் 4 கைகளில் சக்கரத்துடன் கூடிய நரசிம்மமூர்த்தி அமைய பெற்றிருக்கின்றார். இவ்வாறாக பரிபூர்ண அமைப்புடன் ஸ்ரீ சுதர்சன சக்கரம் இவ்வாலயத்தில் அமைந்து இஷ்ட காரியங்களை பூர்த்தி செய்து வழங்குகின்றார். அவ்வாறு சிறப்பு பெற்ற இக்கோவிலில் சுதர்சனமூர்த்திக்கு திரு அவதார தினமான ஆணி சித்திரையை முன்னிட்டு லோக க்ஷேமத்திற்காக மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. முன்னதாக மகா சங்கல்பத்துடன் துவங்கி புண்ணியாக வாசனம் மகா ஹோமமானது ஆரம்பமாகியது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற இந்த மகா ஹோமத்தினை தொடர்ந்து பூரண ஆகுதியும் வழங்கப்பட்டது. அலங்கார திருமஞ்சனம், திருவாராதனம் மற்றும் கோஷ்டி ஆகியவை சிறப்பாக நடைபெற்றன. இந்த நிகழ்வில் திருமோகூர் உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சுதர்சன ஹோமத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.